லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நாட் போடுறது எப்படின்னு பார்த்தோம். அண்ட் இது வரைக்கும் ஒரு 4 ஸ்டிச் முடிச்சிருக்கோம். இப்போ 5வது ஸ்டிச் சீடிங் ஸ்டிச். ஓகே, 5th ஒன் SEEDING சீடிங். ஓகே, STITCH. இந்த சீடிங் ஸ்டிச் அப்படின்னா ஒரு நெல்கதிர், மணி, அந்த மாதிரி சீடு, ஒரு தானிய வகைகள் அப்படின்ற மாதிரி ஒரு கொச்ச குட்டி பொருளாக இருந்து கொச்சான்னு இருக்கும். அதுதான் நம்ம சீடிங் ஸ்டிச். இந்த சீடிங் ஸ்டிச்ல நார்மலாக நம்ம கிட்ட என்ன ஜர்தோசி மீதி இருக்கு, இல்லை நம்ம கட் பண்ணி வச்சதுல சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் இருந்து ஆரம்பிக்கட்டுமா? இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அவ்வளவு சூப்பரா எல்லா இடத்துக்குமே அது கவர் ஆகும். ஏன்னா நம்ம சுத்தி 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 போட போறோம். அது ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். அதுதான் மெயின். கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரே பொசிஷன்ல இருக்கக்கூடாது, ஒரே டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது. இதுதான் எது பொசிஷன், இது டைரக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜர்தோசி எடுத்துட்டேன், குத்திட்டேன், பக்கத்துல குத்திட்டேன், ஜஸ்ட் இழுத்தணும். அது ஒரு யூ ஃபார்ம் ஆகணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ கீழே மட்டும் தான் த்ரெட் பிடிக்கணும். இப்போ இது இந்த டைரக்ஷன்ல இருக்கா, அதாவது இது ஸ்லீப்பிங் டைரக்ஷன். இப்போ ஸ்டாண்டிங் டைரக்ஷன்ல நம்ம போடுறோம். எடுத்துட்டோம், பக்கத்துலயே ஏடா கூடமா போடணும். ஆனா ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு நீங்க இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு போட்டீங்கனாலே அது ஃபில் ஆகிடும். அவ்வளவுதான் சீடிங் ஸ்டிச். ஸ்டார்டிங்ல ஜர்தோசி ஹேண்டில் பண்ணவும் கட் பண்ணவும் கஷ்டமா இருக்கும். போக கரெக்ட் ஆயிடும். இதுக்கு பிக்சர்ஸ் கொஞ்சம் பெருசாயிடுங்க. பிகாஸ் இதுல இருக்க ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன பிக்சர்ஸ்லேயே போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், ஒரு சின்ன சர்க்கிள் போடுற வரைக்கும் அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அது ஃபுல்லா முடிக்கும் போது ஒரு மாதிரி என்னடா இவ்வளவு கேப் இருக்கு, இவ்வளவு பிரச்சனையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சமா பெருசா ஸ்டிச்சஸ் எடுங்க. இப்போ இந்த பக்கம் இப்படி போட்டேன்னா இப்போ இந்த பக்கமும் அந்த மாதிரி. சீடிங் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மல்டி கலர் ஜர்தோசிஸ் வந்து கட் பண்ணிங்கன்னா பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டிச்சுக்குமே சொல்றேன். ஜர்தோசி ஹேண்டில் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அது என்ன கலர்ன்றது முக்கியம் இல்லை. நீங்க ஹேண்டலிங் வந்து கரெக்டா பண்றீங்களா? இது கொஞ்சம் கீழே அமுங்க மாதிரி இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சந்து இருக்கா, அதாவது இந்த குட்டி சந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல குத்திட்டேன்னா ரெண்டு குட்டிக்கும் நடுவுல குத்திட்டு பக்கத்துலயே எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி குத்துனீங்கன்னா யூ ஷேப் ஃபார்ம் ஆகிடும். இது ஸ்ட்ரைட்டா இருக்கா, லைட்டா எடுத்தோம்னா ஜர்தோசி கீழே போயிடும். ஓகே, ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ரொம்ப பெண்ட் ஆக கூடாது. இப்படியே தான் ஃபுல் ஸ்டிச்சஸும் ஏடா கூடமா போடணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்னதா கடுகு கூட வச்சுக்கோங்களேன். கடுகு ஒரே நேர்கோட்டில் நிற்காது. இதே நீங்க லவங்க பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரே நேர்கோட்டில் நீங்க அடுக்கினீங்கன்னா நின்றும். இதுதான் இது. நீங்க கடுகுன்னு நினைச்சுக்கோங்க. கடுகு எப்படி ஏடா கூடமா இருக்கும் அந்த மாதிரி ஒரே மாதிரி இல்லாம ஏடா கூடமா. ஆனா ஒரே மாதிரி ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது. எப்படின்னா இப்போ ஸ்லீப்பிங் லைன் சொன்னல, அந்த ஸ்லீப்பிங் லைன் மாதிரி பக்கத்துலேயே தொடர்ந்து 3 நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் மாதிரி அசிங்கமா தெரியும். அதனால இப்படி இந்த இடத்துல ரெண்டுலயும் இந்த 2 ஸ்லீப்பிங் லைன் போட்டிங்களா, அப்போ இங்க இன்னொரு ஸ்லீப்பிங் லைன் போடக்கூடாது. அப்போ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணுமே இல்லை. இங்க பக்கத்துலேயே குத்திட்டு உங்ககிட்ட இருக்க சின்ன ஜர்தோசி எடுத்து ஸ்டாண்டிங் லைனா குத்தணும். அப்ப அந்த இடத்துல ஒரு கேப் உருவாகும். ஓகேவா? இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இல்ல, கொஞ்சம் பக்கத்துல ஸ்டாண்டிங் லைன் போடுற மாதிரி இருக்கணும். இப்படிதான் நீங்க ஃபுல் பிக்சர் ஒன்னொன்னா எடுத்து ஒன்னொன்னா கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, சுத்தி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு எங்க எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போக போக தெரிஞ்சிடும். பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இது ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஓகேவா? இப்போ ஸ்லீப்பிங்ல போடலாம். நான் மிக்ஸ்டு கலர்ல போடுறேன் பிகாஸ் என்கிட்ட கட் பண்ணி ரெடியா இருக்கு. அதனால நான் எப்படி கட் பண்ணணும்ன்றது இதுக்கு முந்தின வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு போடுங்க. இது சுத்தி ஃபுல்லா யூவா கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகே, இதுக்கு அவுட்லைன்ஸ் எதுவும் போட வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் ஸ்டிச்சை ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, ஒரு எலி மாதிரி ஸ்டிச் எடுத்துக்கீங்க, ஒரு பூனை மாதிரி ஸ்டிச் எடுத்துக்கீங்கன்னாக்கா சுற்றி அவுட்லைனில் கண்டிப்பாக பீட் ஸ்டிச் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டிச்சுக்குமே கூட நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு நான் இதுக்கான ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம்ல, அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்க என்ன ஸ்டிச் கொடுக்கணும்னு. எது கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து கடைசியாக என்ன ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல மரம் போடுறீங்கன்னா மரத்துக்கு இலையாவா நீங்கள் லேசி டேசி போட்டுக்கலாம். அந்த இலைக்கு சுற்றி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணுமா, அது உங்களோட விஷயம். எப்படின்னாக்கா சரி த்ரெட்டால கொடுக்கலாம். அப்படி இல்லையா, அப்படி பிளைனா விட்டுலாம். ஏன்னா அது இலையை சுற்றி ஒரு அவுட்லைன் வேண்டாம். அது ஆல்ரெடி பார்க்கவே இலை மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சீடிங் ஸ்டிச்சை சுற்றி நீங்கள் பீட்ஸ் கொடுக்குறது இல்ல பீட்ஸ் கொடுக்காம சரி த்ரெட் கொடுக்குறது அது உங்களோட ஸ்டிச்சஸ் பொறுத்து. நீங்க என்ன பிக்சர்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த பிக்சரை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எல்லா ஸ்டிச்சஸுமே ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் பண்றேன். ஓகே, என்ன டிஃபரன்ஸ் எடுக்கணும்ன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நம்ம லைட்டா இழுக்கும் போதே அது ஒரு ஷேப்புக்கு இழுத்துரும், வளைஞ்சிரும், ஒரு மாதிரி யூ ஷேப்பா ஃபார்ம் ஆகிரும். ரிவர்சிபிள் யூ ஷேப், நார்மல் யூ ஷேப்ல ரிவர்சிபிள் யூ ஷேப். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ வந்து ஒரு மாதிரி கலன்னு கேட்குது அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனையா இருக்கு, ஸோ வீடியோ எடுத்தே ஆகணுன்றதுனால எடுத்துட்டு இருக்கேன். சாரி, பிக்சர்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், 10 வீடியோஸ் மேலே. ஸோ சாரி ஃபார் தட். என் பக்கம் வந்து எந்த ஒரு எலெக்ஷனும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டிச்சஸ் எவ்வளோ நேரம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எங்கே ஆரம்பிச்சோம் எங்கே முடிச்சோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு இருக்கா. இன்னும் இதில் வந்து எங்கெங்க கேப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா,
இங்க கொஞ்சம் கேப் தெரியுதா, இங்க கொஞ்சம் கேப் தெரியுதா, இதுக்கு நீங்க இதை சுத்தி பீட் ஸ்டிச் போட்டீங்கன்னா அந்த கேப் ஃபில் ஆயிடும். பீட் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இன்கேஸ் இன்னும் கேப் இருக்க மாதிரி இருக்குன்னா அப்ப நீங்க இங்க விட்டீங்க, இங்க இருந்து இந்த பக்கம் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இவ்வளவுதான் சீலிங் ஸ்டிச். இது வந்து நாட் போடுறதுக்கு நான் லாஸ்ட் வீடியோல ரொம்ப ட்ரை பண்ணேன். என்னோட ஃப்ரேம் வந்து என்னால ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியல. இன் ஃபியூச்சர்ல நான் முடிஞ்சா உங்களுக்கு நான் நெட்ல போட்டு கொடுக்க பாக்குறேன். ஓகே, இப்படி எடுத்துட்டு பாதி ஊசி கீழே வச்சுட்டு ஒரு பக்கத்துல நூல் பிடிச்சிட்டு 1 2 3 அப்படி சுத்திட்டு கீழே நூலை டைட்டா பிடிச்சிக்கணும். ஒரு பக்கத்தை நல்லா பிடிச்சிட்டீங்கன்னாக்கா இந்த ஊசி பிடிச்சி எடுத்தாக்க அது நாட் ஃபார்ம் ஆகி நாட் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் சீலிங் ஸ்டிச். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா? சீலிங் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டு பிக்சர்ஸ் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச் போலாம்.